ஜெயலலிதாவின் நகைகள் யாருக்கு சொந்தம்? பெங்களூரு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக 1996ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த சமயத்தில் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்தில் நடந்த சோதனையில் தங்க வைர நகைகள், வெள்ளிப் பொருட்கள், கை கடிகாரங்கள் என ஏராளமானவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வழக்கு விசாரணை பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் அங்குள்ள கருவூலத்தில் வைக்கப்பட்டன. இதனிடையே 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் காலமானார். அதனைத் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் குற்றவாளிகள் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. இதனை அடுத்து மூவரும் பெங்களூரு பார்ப்பன அக்ரஹார சிறையில் தண்டனை அனுபவித்து விடுதலையாகினர். இதனிடையே ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலம் விட வேண்டுமெனவும் அதன் மூலம் வரும் பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமெனவும் சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி என்பவர் பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களில் தனக்கு உரிமை உண்டு எனவும் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமெனவும் மனு தாக்கல் செய்தார். இந்த நகைகள் அனைத்தும் தற்போது கர்நாடகா கருவூலத்தில் உள்ளன. இந்நிலையில் ஜெயலலிதாவின் பொருட்கள் தொடர்பான வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ மோகன், நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக அரசின் உள்துறை மூலமாக தமிழகத்திற்கு மாற்றுவது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஆகவே தமிழக அரசு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக போலீசாருடன் இணைந்து நகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு உத்தரவிடுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை நடத்துவதற்கு கர்நாடக அரசு செய்த செலவினங்களுக்கு கர்நாடக அரசின் பெயரில் 5 கோடி ரூபாய்க்கான டிடி அனுப்புமாறும் ஸ்டேட் பேங்க் சென்னை கிளை தலைமை மேலாளருக்கு அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரைவில் நகைகள் தமிழகத்திற்கு எடுத்து வரும் பணிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.